Good morning students. Rdbms Unit 2ல நம்ம பார்க்க போற 9வது மாடியூல் வந்து User Management. So User Management ப்ரீவியஸாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாடியூல் 8ல வந்து built-in function பார்த்தோம். ஸோ சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன், மல்டி ரோ ஃபங்க்ஷன்ஸ், அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம கன்வர்ஷன் ஃபங்க்ஷனுங்கிறத வந்து லாஸ்ட் மாடல் 8ல வந்து பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடியூல் வந்து யூசர் மேனேஜ்மெண்ட். ஸோ யூசர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கிரியேட்டிங் எ யூசர், டெலிட் எ யூசர், rename a user, and the main important command is the grant and revoke command. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனை பற்றி நம்ம கமாண்டை பற்றி இந்த மாடியூல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூசர் மேனேஜ்மெண்ட். ஸோ எந்த ஒரு யூசர்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி இந்த மை எஸ்கியூஎல்ல வந்து டிஃபால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் அக்கௌண்ட் நேம் இஸ் த ரூட். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து டு பி கிவிங் ஆல் ப்ரிவிலேஜஸ், எல்லா ப்ரிவிலேஜஸஸுமே அதுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த யூசர் நேமும் கோஸ்ட் நேமும் எந்த டேபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற மை எஸ்கியூஎல் டாட் யூசருங்கிற டேபிளில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் யூசர்ஸ் கிரியேட் பண்ணுற யூசர் நேமும் அதோடைய பாஸ்வேர்ட் எவ்ரி திங்ஸ் வி கேன் ஸ்டோர்ட் இன் திஸ் மை எஸ்கியூஎல் டாட் யூசர். ஸோ சின்டாக்ஸ் பார்க்கும்போது வந்து ஹவு டு கிரியேட்டிங் த யூசர். ஸோ டிஃபால்ட் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு வந்து ஒன்லி ஒன் ரூட்டுங்கிற யூஸும் இருக்கும். ஸோ யூசர் வந்து வி கேன் கிவிங் த அதர் யூசருக்கு வந்து மீதி கிளைண்ட் யூசருக்கு வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் வந்து கிரியேட் யூசர். ஸோ கிரியேட் யூசர் நேம் அட் கோஸ்ட் நேம் ஐடென்டிஃபைடு பை பாஸ்வேர்டு. ஸோ இதுதான் நம்ம கிரியேட் யூசருக்கு யூஸ் பண்ணுற சின்டாக்ஸ். ஸோ இதில் வந்து கிரியேட் யூசருங்கிறத வந்து கீவேர்டு, அதே போல் அட்டுங்கிற நம்ம ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அதே போல் ஐடென்டிஃபைடுங்கிறதுமே ஒன் ஆஃப் த கீவேர்டு. ஸோ யூசர் நேம்ங்கிறத வந்து யூசர் கொடுக்குற புது நேம், அதாவது யூசர் 1, யூசர் 2, VSVN 1, VSVN 2 எக்ஸெட்ரா. கோஸ்ட் நேம்ங்கிறது வந்து லோக்கல் கோஸ்ட் ஆர் ரிமோட் கோஸ்ட். மேக்ஸிமம் வந்து நம்ம லோக்கல் கோஸ்ட் நேம் வந்து கொடுக்கறனால வந்து லோக்கல் கோஸ்ட்டுங்கிறதே மீன் பண்ணுறோம். ஃபைனலாக இருக்கிறத வந்து பாஸ்வேர்டு. ஸோ யூசரை வந்து டிஃபைன் பண்ணுற பாஸ்வேர்டு. ஸோ இந்த யூசர் நேம், கோஸ்ட் நேம், பாஸ்வேர்டு எவ்ரிதிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது வந்து கிரியேட் யூசர் நேம் யூசர் 1 அட் கோஸ்ட் நேம்ங்கிறதுக்கு பதில் நம்ம லோக்கல் கோஸ்ட் ஐடென்டிஃபைடு பை பாஸ்வேர்டு. திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் த கிரியேட்டிங் த யூசர். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து கனெக்டிங் த யூசர். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ண யூசரை வந்து ஹவு டு கனெக்ட். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற கமாண்ட் என்னன்னு பார்த்தோம்னா மை எஸ்கியூஎல் -u யூசர் நேம் -p பாஸ்வேர்டு. ஸோ இந்த கமெண்ட் மூலமாக நம்ம யூசரை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு நம்ம as usual கமெண்ட் ப்ராம்ப்டில் போய் நம்ம மை எஸ்கியூஎல் ப்ராம்ப்ட்டுக்குள்ள நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம எக்ஸாம் சர்வர் ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதில் வந்து கான்ஃபிக் அந்த கமெண்ட் லைனில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய நம்ம எந்த யூசர் நம்ம லாகின் பண்ணுறோங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ மை எஸ்கியூஎல் -u யூசர் 1 ஜஸ்ட் -p போட்டால் போதும். ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு என்ன வந்துடும், நெக்ஸ்ட்டு வந்து என்டர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கமெண்ட் கிடைக்கும். அதில் வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்ட் வந்து டிஸ்பிளே த கரண்ட் யூசர். ஸோ என்னென்ன யூசர்ஸ் இருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நம்ம யூசருடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே மை எஸ்கியூஎல் டாட் யூசருங்கிற டேபிளில் தான் ஸ்டோர் ஆயிருக்குன்ட்டு. ஸோ தட்ஸ் இட் த கமெண்ட் யூஸ் டு டிஸ்பிளே த கரண்ட் லாக்டு இன். ஸோ அதுக்கு கரண்ட்டாக லாகின் பண்ணிக்கிற யூசருடைய டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் வந்து செலக்ட் யூசர். அவுட்புட் வந்து யூசர் 1 அட் லோக்கல் கோஸ்ட். ஸோ செலக்ட் யூசர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டை மட்டும் நம்ம டைப் பண்ணால் நமக்கு கரண்ட்டாக எந்த யூசரை நம்ம லாகின் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியும். இதே இது வந்து என்னென்ன யூசர்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய லாகின்ல வந்து என்னென்ன யூசர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா செலக்ட் யூசர் கோஸ்ட் ஃப்ரம் மை எஸ்கியூஎல் டாட் யூசர். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் டேபிள் எந்த டேபிளில் வந்து நம்ம யூசருடைய டீட்டெயில்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கிறோம், மை எஸ்கியூஎல் டாட் யூசருங்கிற டேபிளில் ஸ்டோர் ஆகிருக்கோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஒரு டேபிளில் இருக்க ரெக்கார்ட்ஸை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் வந்து செலக்ட்டுங்கிற கமெண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ப்ரீவியஸாக டேட்டா ரிட்ரைவல் கமெண்ட்ஸுங்கிறதுல வந்து செலக்ட் கொரிய வந்து பார்த்தோம். தட்ஸ் த சேம் திங். ஸோ செலக்ட் யூசர் கோஸ்ட் இந்த ரெண்டு டீட்டெயில்ஸ் வேணுங்கிறதுக்காக செலக்ட் யூசர் கோஸ்ட் ஃப்ரம் மை எஸ்கியூஎல் டாட் யூசர். ஸோ இந்த கமெண்ட் போடும்போது வந்து நம்மளால என்னென்ன யூசர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ ஒரு யூசர் வந்து நமக்கு முடிச்சிட்டோம், நம்ம எக்ஸிட் பண்ணும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸிட் ஆர் குவிட். இந்த கமெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட் வந்து ரீநேம் த யூசர். ஒரு யூசருடைய நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து ரீநேம். ஸோ ரீநேம் யூசர் ஓல்டு யூசர் நேம் டு நியூ யூசர் நேம். ஸோ தட்ஸ் த சின்டாக்ஸ் யூஸ்டு டு சேஞ்சிங் த நேம். யூசருடைய நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது வந்து ரீநேம் யூசர் 1 டு யூசர் 2. திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். ஸோ இது இந்த டேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்கலி we can updating on the user 1க்கு வந்து அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்டேட்டுங்கிற கமாண்ட் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூசருடைய நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம யூசர் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரீநேம்ங்கிற கமாண்டை யூஸ் பண்ணுறோம். இன்னொரு கமாண்ட் வந்து அப்டேட்டுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணியும் நம்ம யூசருக்கு நேம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு அப்டேட் டேபிள் நேம். ஸோ டேபிள் நேம் வந்து என்ன சொல்லியிருக்கிறோம், mysql.userங்கிற டேபிள். ஸோ அப்டேட் டேபிள் நேம் செட் யூசர் ஈக்குவல் டு நியூ யூசர் நேம் வேர் ஓல்டு யூசருடைய நேம் வேர் யூசர் ஈக்குவல் டு ஓல்டு யூசர் நேம். ஸோ இது நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரீநேம் பண்ணுறதுக்கு ரீநேம்ங்கிற கமாண்டும் யூஸ் பண்ணலாம். இன்னொரு கமாண்ட் வந்து அப்டேட்டுங்கிற கமாண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த another one example. ஸோ அப்டேட் mysql.user set user equal to user 2 வேர் யூசர் ஈக்குவல் டு யூசர் 1ன்னு இருக்கிற யூசருடைய நேம் யூசர் 2ன்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ட்ராப் த யூசர். ஸோ திஸ் இஸ் another one. நம்ம we can deleting the user. நம்ம யூசர் வந்து நம்ம delete பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட். ஸோ ட்ராப் யூசர் நேம் அட் கோஸ்ட் நேம். ஸோ ட்ராப் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ட்ராப் யூசர் 1 யூசர் நேம்ங்கிறது யூசர் 1 அட் கோஸ்ட் நேம்ங்கிறது வந்து லோக்கல் கோஸ்ட். ஸோ லாஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இதில் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது வந்து கிராண்ட் அண்டு ரீவோக்குங்கிற ப்ரிவிலேஜ். administrators வந்து we have created the many user account but we have the use root we can assigning the privileges on the each user. ஒவ்வொரு யூசருக்குமே வந்து ஒரு ப்ரிவிலேஜஸ் வந்து அசைன் பண்ணுறவையான இந்த ரூட்டுங்கிறத அசைன் பண்ணுவார். ஸோ we can giving the privileges means permissions. ஸோ permissions அசைன் பண்ணுறதுக்கு கிராண்ட்டுங்கிற கமாண்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் கிராண்ட்டுங்கிற கமாண்டுக்குண்டான சின்டாக்ஸ் கிராண்ட் ப்ரிவிலேஜ் ஆன்ங்கிறது ஒரு கீவேர்ட். நெக்ஸ்ட் டேட்டா பேஸ் நேம் டாட் ஆப்ஜெக்ட் டைப்புங்கிறது வந்து ஒரு டேபிளுடைய நேம் டு யூசர் நேம் அட் கோஸ்ட் நேம் வித் கிராண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் ஃபார்மல் சின்டாக்ஸ் ஆஃப் த கிராண்ட் யூசர். once again I have repeat the syntax grant privilege onங்கிறது keyword database name dot object name. ஸோ இது database name object typeங்கிறது வந்து table உடைய name. Next to user name at cost name with grant option. ஸோ this is the example. ஸோ எக்ஸாம்பிள்ஸில் என்ன கொடுக்குறோம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இது வந்து டு கிவ் த ஆல் ப்ரிவிலேஜஸ், எல்லா ப்ரிவிலேஜஸுமே நம்ம கொடுக்குறது. ஸோ கிராண்ட் ப்ரிவிலேஜஸ்ங்கிறது வந்து ஆலாக இருக்கலாம். என்னென்ன ப்ரிவிலேஜஸ் வந்து நம்ம கொடுக்கலான்னு பார்த்தோம்னா கிரியேட்டு, செலக்டு, இன்சர்டு, அப்டேட்டு, டெலீட். ஸோ தட்ஸ் ஆர் த பெர்மிஷன்ஸ். அதாவது என்ன பார்க்கும்போது வந்து யூசர் வந்து மெயின் உங்களுக்கே இப்போ வந்து நீங்கள் அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் பார்க்கலான்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம், ஒன்லி செலக்ட். அதாவது நீங்கள் வியூ மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர உங்களுடைய அட்டெண்டன்ஸ் வந்து எதுவுமே மாற்ற முடியாது. ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் இந்த மாதிரி வியூ பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்போ அவங்களுக்கு கொடுக்குற ப்ரிவிலேஜஸ் வந்து செலக்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். பட் கிரியேட் பண்ணவங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன பெர்மிஷன்ஸ் கொடுக்கறோம்னா அப்டேட்டு, டெலிட்டு எல்லா ப்ரிவிலேஜஸுமே கொடுப்போம். ஸோ ப்ரிவிலேஜஸில் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டு கிவிங் த ஆல் ப்ரிவிலேஜஸ். ஸோ கிராண்ட் ஆல் ஆன் database name dot table name to user 1 at local cost. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து டு கிவ் த ஆல் ப்ரிவிலேஜஸ் ஆன் த டு ஆல் த டேபிள்ஸ். இது வந்து ஒரு பர்டிகுலர் டேபிள் எம்ப்ளாயிங்கிற டேபிளுக்கு மட்டும் நம்ம அசைன் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டு. இது வந்து ஆல் த டேபிள் வரும்போது வந்து இந்த டேட்டா பேஸில் இருக்கிற ஆல் டேபிள்ஸ். ஸோ கிராண்ட் ஆல் ஆன் டேட்டாபேஸ் நேம் வந்து db_employee டாட் ஆஸ்ட்ரிஸ் சொல்லி கொடுத்துட்டோம்னா ஆல் டு யூசர் 2 at local cost. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து all the database and all the tables. ஸோ அதுக்கு கொடுக்குற privileges, that means command to grant the all privileges on all databases on all tables in user 3. ஸோ அதுக்கு grant all on asterisk dot asterisk. that means database நேம்க்கு பதிலாக asterisk கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம டாட்டுங்கிற யூஸ் பண்ணுற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஆல் த யூசருக்கு வந்து asteriskங்கிறது யூஸ் பண்ணுறோம். to user name at local cost. This is the grant the privileges on the user 3.
நெக்ஸ்ட் இது வந்து வியூ த கிராண்ட், எந்தெந்த யூசருக்கு என்ன விதமான கிராண்ட், என்ன ப்ரிவிலேஜஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோங்கிற யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ கிராண்ட்ஸுங்கிறத வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கிராண்ட்ஸ் ஃபார் யூசர் நேம். ஸோ திஸ் இஸ் த கமாண்ட். revoke privilege. So revokeங்கிறது வந்து the revoke command is used to withdraw the granted permissions on database object from the user. அதாவது நம்ம ஆல்ரெடி பெர்மிஷன்ஸ் வந்து நம்ம அசைன் பண்ணியிருப்போம், அந்த பெர்மிஷன்ஸை வந்து திருப்பி ரீவோக், அவங்களுக்கு வேண்டாம் திருப்பி அதை ரிட்டன் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கமாண்ட் என்ன கமாண்ட் பார்த்தோம்னா ரீவோக்குங்கிற கமாண்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்குண்டான சின்டாக்ஸ் வந்து ரீவோக் ப்ரிவிலேஜஸ் ஆன் database அண்டர்ஸ்கோர், இதுலேயுமே ஆன்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். database name dot object type, அதில் வந்து to யூஸ் பண்ணோம். இதில் வந்து from user name at cost name. எக்ஸாம்பிள்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து revoke, செலக்ட்டுங்கிற ப்ரிவிலேஜஸ் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். select on database name dot table name from user 1 at local cost. ஸோ ஒரு கிராண்டுக்கு ரிவோக்குக்கு மேக்ஸிமம் சேமாக தான், அதே சின்டாக்ஸ் தான். அதில் கிராண்டுன்னு இருக்கும், இதில் ரிவோக்குன்னு இருக்கும். நெக்ஸ்ட் அதில் டூங்கிறதுக்கு பதிலாக இதில் ஃப்ரம்னு சொல்லி மாறும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த டு ஆல் த ப்ரிவிலேஜஸ். ஸோ ரிவோக் ஆல் ஆன் database name dot table name from user 1 at local cost. செகண்ட் வந்து ஆல் த டேபிள்ஸ்ங்கிறதுக்காக நம்ம டேபிள்ஸ் நேம் கொடுத்து நம்ம டாட் கொடுத்து ஆஸ்டிஸ் கொடுக்குறோம். ஃபைனலாக வந்து ஆல் ப்ரிவிலேஜஸ் அண்ட் ஆல் டேட்டாபேஸஸ்க்கு நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ திஸ் மாடல்ஸில் வந்து நம்ம யூசர் மேனேஜ்மெண்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹவு டு கிரியேட்டிங் த யூசர், ஹவு டு மேனேஜிங் த யூசர், அண்ட் தட் மீன்ஸ் ஹவு டு give the and removing the privileges on the user. ஸோ என்னோஸ் பேஜ் நம்பர் வந்து பேஜ் நம்பர் 99லேருந்து 106 வரைக்கும் நம்ம புக்கில் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் கமாண்ட்ஸ். தேங்க்யூ.